வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சினிமாஸ். நான் உங்கள் சுபாஷ். இன்னைக்கு நம்ம டீச் யூ லெசனோட 3rd எபிசோட தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்ல இன்ஸ்பெக்டரையும் அந்த இறந்து போன பொண்ணையும் காட்டுறாங்க. மேபி இது வந்து ஒரு பிளாஷ்பேக்கா இருக்கலாம். அவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பசங்க சேர்ந்து ஒரு பையனை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுவா, நான் போய் அவங்களை என்னன்னு கேட்க போறேன், எனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா நீ வந்து என்ன காப்பாத்துவல அப்படின்னு சொல்லியும், நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு இவன் சொல்றான். உடனே அவங்க வந்து ஓகே ஆபீசர் அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு அங்க இருந்து போய் அந்த பையனை அங்க இருந்து காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கோட்டை காட்டுறாங்க. அந்த கோர்ட்ல வந்து ஒரு பையன் கூண்ல நிக்கிறான். இங்க ஆப்போசிட்ல இருக்க வக்கீல் பேசுறாரு. அவங்களோ ஒரு ரொம்ப தைரியமான டீச்சர். ஆனா அவங்கள வந்து இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல, இவனை வந்து யாருக்குமே பிடிக்காது, இவன் ஒரு ட்ரக் அடிக்ட் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவன் வந்து அந்த டீச்சரை குத்தி கொலை பண்ற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் சொல்றான், நான் அந்த டீச்சரை ரொம்ப நாளா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான் அவங்கள கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப காண்டாகுது. அங்கேயே போட்டு பொழந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்துல இருக்காரு. கடைசி அவன் சின்ன பையன் அப்படிங்கறதுனால அவனுக்கு கொஞ்சம் வருஷம் மட்டும் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும்போது அவனை கோர்ட்ல இருந்து வெளியே கூட்டு வராங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் கார்ல இருந்து பார்த்துட்டு அவனை வேகமா இடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காரு. அவர் வரும்போது நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் இவரோட நம்ம இன்ஸ்பெக்டர் கார் அடிச்சு தூக்கிறாரு. கார் ஆக்சிடென்ட் நடக்க விடாம தடுத்துட்டு அவன்கிட்ட போய் சொல்றாரு, வேணா நீ விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அவனும் ரொம்ப காண்டாய் கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு விட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல போய் குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது பொண்ணுக்கு அப்படி நடந்த காரணம் நீ இல்ல, அதனால நீ ரொம்ப வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி தான் தெரியுது அது வந்து இவரோட பொண்ணு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவ வந்து பெரியவங்க எல்லாம் சின்ன பசங்களுக்கு பயப்படக்கூடாது, அதான் இந்த உலகத்தோட அழிவுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லியும், நீ ஏதாவது பண்ண நினைச்சனா அவ சொன்னதை நடக்க விடாம காப்பாத்து, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல எஜுகேஷன் மினிஸ்டர் ஆயிருவேன், அப்படி ஆனதுக்கு அப்புறம் இஆர்பிபியை கொண்டு வருவேன், அது மூலமா நம்ம நல்லது பண்ணலாம், அதான் அவளுக்கு சேர மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணா நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து மினிஸ்டர் பார்க்க அவர் ஆபீஸ்ல இருக்காரு. மினிஸ்டர் வந்து நிறைய ஃபைல சைன் பண்ணிட்டு அடுத்து இந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்கவும் நம்ம இன்ஸ்பெக்டர் ஒரு ஃபைல காமிக்கிறாரு. இந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாராம், அதனால அவர் சூசைடும் பண்ணிக்கிட்டாரு. இந்த கேஸ் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. அண்ட் இந்த விஷயம் வந்து இன்னும் சோசியல்ல ரொம்ப வைரல் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுசர், அதனால இந்த கேஸ் வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிருச்சு. அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால 6 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு மேல இந்த வீடியோ பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ யார் போஸ்ட் பண்ணது அப்படின்னு கேட்கவும் ஏரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் போஸ்ட் பண்ணிருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த ஸ்கூலை காட்டுறாங்க. அது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல எல்லாரும் வந்து மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிளாஸ்லயே. அப்ப வந்து அங்க உள்ள டீச்சர் எல்லாரும் போனை உள்ள வைங்க, கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் அங்க ஒரு பொண்ணு லைவ் போட்டு பேசிக்கிட்டே இருக்கா. உடனே அந்த டீச்சர் வந்து அவட்ட வந்து அந்த போனை புடுங்குறாங்க. அதுல கடுப்பான அந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த டீச்சர் வந்து இவங்க முடிய வெட்டின மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றா. அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணோட தலையில ஒரு சுவிங்க மூட்டி இருக்கும். அதை வந்து அந்த பொண்ணு கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இவங்க கட் பண்ணி விட்டுருப்பாங்க. பட் அவ வந்து இவங்க வேணும்னே அவங்கள கொடுமைப்படுத்தி அந்த முடியை கட் பண்ண மாதிரி வீடியோ வந்து எடுத்து போட்டிருப்பா. இப்ப ஸ்டாஃப் ரூம்ல இந்த மாதிரி நிறைய தடவை அப்படி நடந்துட்டு இருக்கு, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அந்த டீச்சர் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது, அதனால அவங்க ஒரு மாதிரி ஷாக்கா முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணோட கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு சார் இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, இத கிளாஸ் டீச்சரா நானே பேசுறேன், நான் பேசினாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே, ஏன் இப்படி பண்ற, பழைய ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கியிருக்க, எல்லா டீச்சர் கிட்டே நல்லா பழகி இருக்க, இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அப்ப நான் என்ன ஏமாத்தி வீடியோ போட்டிருக்கேனா, அந்த வீடியோல என்ன இருக்கோ அதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்றாரு, இல்ல நான் பார்த்தேன் நீங்க அதை எடிட் பண்ணி போட்டத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு அங்க இருந்து சிரிச்சுட்டே வெளியே வந்துட்டு அவளோட ட்ரெஸ் அவளே லைட்டா கிழிச்சிட்டு இந்த கிளாஸ் டீச்சர் அவர் தான் இவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டுருவா. அதனாலதான் அந்த மனுஷன் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான். அவன் இறந்தது மட்டும் இல்லாம அவனோட ஃபியூனரல்ல இந்த பொண்ணோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் போய் பம்பிழுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த கடுப்பான லேடி டீச்சர், நீ இன்னொரு வீடியோ போடுற, அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது, அவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லி போடுற அப்படிங்கும். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, அப்ப நான் போய் சொல்றேனா, யாராவது இந்த விஷயத்துல போய் சொல்றாங்களா, சரி ஓகே இப்ப நான் என்ன அதே மாதிரி வீடியோ போடும் நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவ இதே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருப்பா. அதுல இந்த டீச்சரோட மூஞ்ச பார்த்துட்டு அந்த 6 லட்சம் ஃபாலோவர்ஸும் இவங்களை கிளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டீச்சர் அங்க இருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் கூட்டு இந்த பொண்ணை வச்சு பேசுவாரு, உனக்கு நடந்த விஷயத்தினால நம்ம ஸ்கூலோட ரெப்புடேஷன் ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு, சோ உனக்காக நாங்க எந்த ஹெல்ப்னாலும் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லையும், சரி ஓகே நான் அந்த வீடியோ போடுறேன், ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், கிளாஸ்ல வந்து மொபைல் போன் யூஸ் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்கிட்ட ஒரு டீல் போட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் இந்த லேடி டீச்சர் அந்த கிளாஸுக்கு வராங்க. அந்த சார் இறந்ததுனால இனிமே நான் தான் அவங்க கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் எடுக்க போறாங்க. பட் இவங்களை யாருமே மதிக்கல, அவங்க பாட்டு எல்லாரும் போனை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. அவர்கிட்ட டெபுட்டி டைரக்டர் பாங் சொல்றான், இந்த மாதிரி அந்த பொண்ணு 6 லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்கா, சோ நம்ம அங்க ஏதாவது பண்ண போய் நமக்கு தான் பிரச்சனை அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லையும், அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம மினிஸ்டர் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லையும் அவர் சொல்றாரு, ஆமா ஆமா 6 லட்சமா இருந்தாலும் சரி 6 மில்லியனா இருந்தாலும் சரி இதை நீங்க பண்ணி தான் ஆகணும், பண்ணுங்க அப்படின்னு சொல்லையும், சரி ஓகே களத்துல இறங்கலாம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது பாங் சொல்றாரு, எனக்கு என்ன ரோல் அப்படின்னு கேட்கவும் நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல், சோ உனக்கு என்ன கெட்டப்பு, ஒரு பொண்ணு கெட்டப்ல தான் நீயும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு அவன் பொண்ணு கெட்டப்ல இருக்க மாதிரி இமேஜினும் பண்ணி பார்த்துட்டான். அதுக்கு நம்ம மினிஸ்டர் சொல்றாரு, ஏன் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டு மிரட்டவும் நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இதுல வந்து நம்ம டைரக்டா இறங்க போறது இல்ல, இதுக்கு வேற ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க தான் அதுக்கு சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியும், இருக்க ஒரே இன்ஸ்பெக்டர் நீ தான், வேற யாரும் அனுப்பு அப்படின்னு கேட்கவும், இல்ல வேற ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க போகும்போது இந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு மாதிரி பயந்து பயந்து அப்பாவித்தனமா போயிட்டு இருக்காங்க. இந்த லேடி டீச்சர் வந்து அவங்கள கூட்டு போய் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்க தான் புது டீச்சர், இவங்க பிராக்டிஸ் பண்ணதுக்காக அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க
அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்றாங்க என்னோட நேம் வந்து ஆண்ட்ரிம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பட் அவங்கள வந்து யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பழைய டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப லாஸ்ட் பெஞ்சில் இருக்க ஏரியும் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு இந்த டீச்சரை கூப்பிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இவ்வளவு அழகா இருக்கீங்க, அப்ப என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணீங்களா அப்படின்னு கேட்கவும் இவங்க வந்து அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு அந்த டேபிள ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு ஆமா பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணிருக்கேன், பட் அது வந்து உங்க யாருக்கும் தேவைப்படாது, சோ இதை வந்து இப்பவே நிப்பாட்டிருங்க அண்ட் நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்க போனை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியும் அது யாருமே கண்டுக்கிடாம லூசு போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஏரி வந்து இதெல்லாம் வந்து லைவ்ல போட்டுட்டு இருப்பா. அதை வந்து ஹேண்ட் ரூம் பார்த்துட்டு நான் உன்கிட்ட தான் சொன்னேன் உன் போனை கொடு அப்படின்னு கேட்கவும் நீங்க ஸ்கூலுக்கு புதுசு இல்ல, எனக்கு மட்டும் பிரின்சிபல் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹேண்ட் ரூம் நான் லாஸ்டா சொல்றேன் உன் போனை கொடு அப்படின்னு சொல்லவும் அப்ப என் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க, முடிஞ்சா நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி காட்டுறா. நம்ம ஹேண்ட் ரூம் உடனே ரோலிங்ல போய் ஒரு கிக்க போடுவா பாருங்க, போனு செதறிட்டு போய் விழும். உடனே இந்த டீச்சர் என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கவும் எனக்கு இல்ல இங்க இருக்கவங்களுக்கு தான் பைத்தியம், நான் மறுபடியும் என்ன பத்தி சொல்றேன், என் பேர் வந்து ஹேண்ட் ரூம், நான் கொரியா ERBP ல இருந்து வரேன், இனிமே இந்த ஸ்கூல்ல இருந்து வர பிரச்சனை நான் டைரக்டா கண்காணிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ பேசி முடிச்சோடனே எல்லாரோட போனையும் வாங்குறாங்க. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹேண்ட் ரூம் சொல்றா நீங்க வந்து என்கிட்ட வந்து ஃபேக்கான போனை கொடுக்க கூடாது, என்ன ஏமாத்துறதுக்காக வேற போனை கொடுத்துட்டு இன்னொரு போனை கையில வச்சிருப்பீங்க, அப்படி யாராவது வச்சிருந்தீங்கன்னா உடனே மறுபடியும் அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கு யாருமே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. உடனே நம்ம டெபுட்டி டைரக்டர் பாங்குண்ட என்ன பண்றாரு, அங்க இருந்து ஒரு ஜாமர் ஆன் பண்றாரு. அது ஆன் பண்ணோடனே எல்லாரோட போனும் சவுண்ட் போட ஆரம்பிச்சிருது. உடனே எல்லாரோட போனையும் மறுபடியும் கலெக்ட் பண்றாங்க. வாங்கிட்டு இருக்கும்போது நான் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இல்லனா எதுக்கும் நான் பொறுப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே டைம்ல நம்மளோட இன்ஸ்பெக்டர் அவரும் வந்து ஸ்டாஃப் எல்லாம் மீட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் இந்த பேப்பர்ல எழுதி கொடுங்க, நீங்க யார் என்னங்கிறது கூட வெளியே தெரியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாரு. ஆனா யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதே டைம்ல நம்ம ஹேண்ட்ரம் என்ன பண்ணுவா, இந்த பொண்ணுங்க எல்லாம் கிரவுண்டுக்கு கூட்டு போயிட்டு ஒரே ஒர்க் அவுட்டா கொடுத்து இவங்களை வச்சு செய்யும் செஞ்சிருவா. அப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டரையும் பாங்குண்டையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அந்த ஸ்கூல் கேண்டீன்ல இருக்காங்க. அப்போ போல நம்ம ஹேண்ட்ரம் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும்போது நம்ம பாங்குண்டை இன்ட்ரோ கொடுக்குறாரு, இவர் தான் பாங்குண்டே, நம்ம கூட தான் வேலை பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஹேண்ட்ரம் வந்து அவர் கை கொடுக்க அவரும் கை கொடுக்குறாரு. இவ கையை பிடிச்சி நசிக்கிறா. அவனே ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும் ஒரு லூசுங்களை கரெக்ட் பண்ணதுக்கு யாரு தான் வேணும், ஒரு லூசு தான் வேணும், அதனாலதான் உன்னை செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்லே ரொம்ப ஆபத்தான இடம் எதுன்னு தெரியுமா, இப்ப நம்ம அங்கதான் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் இங்க என்ன ஆபத்து வரப்போகுது கேண்டீன்ல அப்படின்னு சொல்லுவோம். நீயே கத்துப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ போறா. ஸ்கூல்ல பிரேக் பெல் அடிக்கிறாங்க. எல்லாரும் வந்து கேண்டீன்ல இருக்கிறத பூரா எடுத்துட்டு போயிடுறாங்க. இவன் காசு கொடுங்க காசு கொடுங்கறான். ஆனா யாருமே எதுவுமே கொடுக்காம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடியுது. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்ப நம்ம ஹேண்ட்ரம் வந்துட்டு என்ன எல்லாரும் வீட்டுக்கு போறீங்க, ஒரு வேலையை முடிக்கல, கிளாஸை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்ல எங்களுக்கு பதிலா எங்க டீச்சரே கிளீன் பண்ணிடுறாங்க. அப்படிதானே டீச்சர் அப்படின்னு அவளை பார்த்து நம்ம ஏறி வந்து சொல்றா. உடனே அதுக்கு டீச்சர் ஆமா நானே பண்றேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இல்ல அவங்கவுங்க அழுக்கு அவங்க தான் சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போக விடாம பிடிச்சி கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ண வச்சிடறா. மொத்த கிளாஸும் சேர்ந்து அதை கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. நம்ம லேடி இன்ஸ்பெக்டரும் அந்த டீச்சரும் பேசிட்டு போறாங்க. இது எல்லாம் கரெக்டா வருமா அப்படிங்கையும் அவங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அத மேல இருந்து ஏரியோட ஃப்ரெண்ட் வந்து போட்டோ எடுத்துடுறா. போட்டோ எடுத்து அதையும் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறா. இந்த மாதிரி ERBP கூப்பிட்டு எங்களை கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்லோட் பண்ணிடுறா. அப்புறம் நம்ம அமைச்சரோட ஆபீஸை காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம ஹேண்ட் படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்போ போல நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து என்ன நல்ல தூக்கமா அப்படின்னு கேட்கையும் இவ இருந்துச்சு இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ அந்த ஸ்கூல்ல இருக்க பொண்ணுங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்லாம் எடுத்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போவாரு. உடனே நம்ம ஹேண்ட் வந்து அந்த வேலையை செய்யாம நம்ம டெபுட்டி இன்ஸ்பெக்டர் பாங்குண்டே கிட்ட வந்து அந்த வேலையை கொடுக்குறா. அவனும் இன்னைக்கு அந்த வேலையை முடிக்கணுமா அப்படின்னு கேட்கவும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அது என் டேபிள்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ அங்க இருந்து போயிடுறா. அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறான். அடுத்த நாள் அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு இவ கிளாஸுக்கு போறா. போயிட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாரையும் பத்தி போட்டுட்டு இருக்கீங்க, இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வந்து ஏரியோட ஃப்ரெண்டு சொல்றா எங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை மட்டும் நீங்க எடுத்து பாக்குறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹேண்ட் ரூம் சொல்றா இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்ப நான் யாரெல்லாம் கூப்பிடுறேன்னா அவங்களாம் கிரவுண்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு டக் வாக்ல நடக்க விடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பிராக்டிஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பொண்ணு சொல்றா இந்த மாதிரி அவர் உண்மையிலே பண்ணாரு நமக்கு தெரியுமா, ஏன் ஏறி பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஏறி பின்னாடி இருந்து வந்துட்டு யாரு என்ன பத்தியா பேசுறீங்க அப்படின்னு உடனே ஏரியோட ஃப்ரெண்டு இல்ல அந்த ERBP எப்போ போவாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். உடனே அதுக்கு வந்து நம்ம ஏறி சொல்றா அதெல்லாம் சீக்கிரம் போயிருவாங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த டீச்சர் வந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த போஸ்ட் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வருது. உடனே ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க இருக்க ஒரு டீச்சர்ட்ட சொல்றாங்க இல்ல நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாங்க என்ன இப்படி சொல்றீங்க, அடுத்த பிரின்சிபலே நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லியும் இல்ல நான் வேற அகாடமில போய் ஜாயின் பண்ண போறேன், நான் டியூஷன் எடுக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. போயிட்டு இவங்க கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இப்ப என்ன ஒரு சேஞ்சஸ்னா அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே இப்ப இந்த கிளாஸ் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்களாவே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த டீச்சரும் ரொம்ப சந்தோஷமா போறாங்க. போகும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு சொல்றா அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவங்க உங்களை ஏமாத்த பாக்குறாங்க அப்படிங்கும் எனக்கு தெரியுது, இருந்தாலும் அவங்க சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது நம்ம ஏரி வந்து அவங்கள ரோட்ல பாக்குறா. ரோட்ல
பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசுறா. இந்த மாதிரி நீங்க சொல்லி தரதெல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க இனிமே அந்த மாதிரி இருக்க மாட்டோம். பட் ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க அந்த இஆர்பிபியை பத்தி பேசணும். பசங்க எல்லாமே அதால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அதை பத்தி நீங்க ஒரு லைவ்ல பேசணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க யோசிச்சுட்டு சரி நான் அதை பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிருவாங்க. அவங்க அடுத்த நாள் இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்கூலுக்கு வராரு. ஸ்கூலுக்கு வந்து அவங்க கிட்ட தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இந்த மாதிரி என் ஒய்ஃபும் ஒரு டீச்சரா இருந்தாங்க, ரொம்ப பிரேவான டீச்சர். ஆனா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்கள வந்து ஒரு பையன் கத்தியால குத்திட்டான். பட் என்னால அவங்கள காப்பாற்ற முடியல. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா நான் அவங்கள காப்பாத்துவேன், என் உயிரை கொடுத்தாவது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவா பேச அவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கிளாஸுக்கு போறாங்க. கிளாஸுக்கு போனா நம்ம ஏறி கேட்கறா, அந்த லைவ் பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க, பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும் இல்ல என்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஏறி வந்து காண்டாயிட்டு உடனே மறுபடியும் போன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அதை பார்த்து நம்ம ஹேண்ட் ரூம் இன்ஸ்பெக்டர் வந்து அதை தடுக்க போறாங்க. உடனே அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாங்க, இல்ல ஓகே இது ஏன் கிளாஸ், நானே பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியை கூப்பிட்டு அந்த போனை பிடிங்கி வச்சுட்டு இந்த சம்ம சால்வ் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவ என்னால முடியாதுன்னு சொல்றா. நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இழுத்துட்டு போயிட்டு அவளை சால்வ் பண்ண சொல்றாங்க. அவ பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அவளை கை நீட்ட சொல்லி ஒரு ஸ்டிக்கை வச்சு அவளை அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளும் அந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு போறா. அதுக்கப்புறம் இந்த டீச்சரும் கிளாஸை முடிச்சு வெளியே போறாங்க. இவங்க போனதும் ஹேண்ட் ரூம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சத்தமா கத்துறா, மேம் இதை தான் நான் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் முடியுது. நம்ம ஏறி வீட்டு என்ன பண்றா, இந்த டீச்சரை பத்தி மறுபடியும் தப்பா போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பா. பட் அந்த போஸ்ட் எதுவுமே போஸ்ட் ஆகாது. ஆல்ரெடி இவ பண்ணது அண்ட் இவரோட ஐடி எல்லாமே வந்து போஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிட்டு இருக்கும். அது யார் பண்றான்னு பார்த்தா நம்மளோட டெபுட்டி டைரக்டர் பாங்குண்டே தான் அதை பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம டீச்சர் வந்து அதே டைம்ல ஏறி அடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அவளுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அவ வந்து எந்த காலையுமே எடுக்க மாட்டா. உடனே அவ இஆர்பிபில இருக்க நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வந்து சொல்லுவா, இந்த மாதிரி அவ போனை எடுக்கல அப்படின்னு சொன்னதும் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாரு. இங்க உடனே ஒரு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஏறி வந்து நம்ம டீச்சர் வீட்டுக்கு வந்திருப்பா. அவ சும்மா ஒன்னும் அவங்கள பார்க்க வரல, நான் சாக போறேன், ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்களையும் சேர்த்து கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அவங்கள குத்த போறா. நம்ம டீச்சர் ஏதோ தடுத்து தடுத்து பாக்குறாங்க. பட் அவங்களால முடியல. கடைசி ஒரு பால்கனில போய் நிக்கிறாங்க. இவளும் போயிட்டு மறுபடியும் குத்ததுக்கு போறா. அவங்க கீழே விழுற மாதிரி போறாங்க. விடுற மாதிரியே தெரியல. மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கால் ஸ்லிப் ஆகி பால்கனில இருந்து கீழே விழுறாங்க. கீழே விழவும் அதே டைம்ல நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம நேரம் என்ன பண்றாரு, அந்த பால்கனில இருந்து ஒரு ஜம்ப போடுறாரு. அவங்க கீழே விழுறாங்க. இவர் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு அவங்கள மேல வர வச்சுட்டு இவர் கீழே போயிட்டு கரெக்டா ஒரு கார்ல போய் 2 பேரும் லேண்ட் ஆகுறாங்க. அந்த டீச்சர் கொண்டாங்களே. பட் நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து மயங்கிடுறாரு. அங்கேயே இங்க மேல வந்து ஹேண்ட் ரிமும் பாங்குண்டேவும் உள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹேண்ட் ரிம் சம கோவத்துல இருக்கா. அவ வந்து கையில அமைதி குறியீட போட்டுட்டு இருக்கா. போட்டுட்டே அவர்கிட்ட சொல்றா, இப்ப ஜன்னல் வழியா ஒருத்தர் கீழே விழுந்தாரு, அவர் வந்து யாரையா கொலை பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த குறியீட கையில போட சொன்னாரு 3 தடவை. நான் 2 தடவை தான் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு தடவை போடக்குள்ள என் கிட்ட வந்துடாத, உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியும் இவ கத்தி எடுத்துட்டு அவளை குத்த வரா. நம்ம ஹேண்ட் ரிம் அதுல இருந்து நல்லா எஸ்கேப் ஆயிட்டு கடைசியில அந்த கத்தியை கையில பிடிக்கிறா. பிடிச்சிட்டு கையில இருந்து ரத்தம் சொட்டுது. இருந்தாலும் அவளை தள்ளிக்கிட்டே அப்படியே பால்கனி கிட்ட போயிட்டு அவ கீழே விழ போகும்போது நம்ம ஹேண்ட் ரிம் அவளை நிப்பாட்டுறா. நிப்பாட்டிட்டு என்ன சொல்றா, படாத நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ சாவை பார்த்து பயந்துட்ட, இதுக்கப்புறம் நீ வாழ்க்கை ஃபுல்லா வருத்தப்பட்டே சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. கீழே நம்ம இன்ஸ்பெக்டர் கண்ணை முழிக்காம படுத்துட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹேண்ட் ரிம் வந்து சொல்றா, நாங்க ட்ரைனிங்ல இதோட பயங்கரமான உயரத்துல தான் கீழே குதிச்சிட்டோம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எந்திரிங்க போலாம் அப்படின்னு சொல்லியும் அவரும் சிரிச்சுட்டு எந்திக்கிறாரு. எதிர்கட்சியில இருந்து ஒரு மினிஸ்டர் ஆல்ரெடி நம்ம பாத்துருக்கோம்ல, அவர் என்ன பிளான் பண்றாருன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம எஜுகேஷனல் மினிஸ்டரோட பொண்ணு தான் நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாரு. சோ இவங்க வந்து மாப்பிள்ளையும் மருமகனும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட சாவுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே வெளியே நடந்து போறாரு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் இதோட அடுத்த எபிசோட பார்க்கணும்னா நம்ம ஹவுஸ் ஆஃப் சினிமாஸ் யூடியூப் சேனல் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க.